ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த க்யூட்டான பன்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு சென்லியான் யான் யூஸ் பண்ணுறேன். 3mm ஹூக் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். செயின் 1 போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் மேஜிக் ரிங்குள்ளே ஒர்க் பண்ணிக்கோங்க. 1 2 ஸோ டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்பைரல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்து லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்குள்ளார ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்டில் ஈச் ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரி ரவுண்ட்லேயும் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கரை மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒர்க்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளிப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். அகெயின் 1 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ். ஸோ இதுவே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ரவுண்டில் டோட்டலாக 18 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்டில். ஓகே, ரவுண்ட் 4ல் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அகெயின் தேர்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட். இந்த பேட்டர்னை நம்ம வந்து 6 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணுறோம். சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷெட். ரவுண்ட் 5ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வெறும் சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரவுண்ட் 6ல் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷெட், 1 2 and 3 அண்ட் ஃபோர்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 3 சிங்கிள் க்ரோஷே, 1 இன்க்ரீஸ். எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் போட்டு வாங்க. நான் லாஸ்ட்டாக மீட் பண்ணுறேன். அண்ட் ரவுண்ட் 7 and 8ல் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ரவுண்ட் 9ஓட ஸ்டார்டிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ரவுண்ட் 9லேயே வந்துட்டு நம்ம பன்னியோட ஹேண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாபிள் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுற மாதிரி போட்டுக்கணும். இது மாதிரி டோட்டலாக 5 டைம்ஸ் பார்ஷியல் டபுள் க்ரோஷே போட்டுட்டு கடைசியாக நான் 5th டைம் பண்ண போகிறேன். 5th டைம் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லா லூப்பையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு பேர் பபிள் ஸ்டிச். இதுக்கப்புறமா 8 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரி ஸ்டிச்சஸ் மேலேயும் அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பபிள் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே யான் ஓவர் பண்ணி பார்ஷியல் டபுள் க்ரோஷே 5 டைம்ஸ் ஒரே ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாத்தையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ நான் 3 டைம்ஸ் முடிச்சிட்டேன். 4th partial double crochet, ஓகே, அண்ட் 5th ஒன் சேம் ஸ்டிச்லேயே ஒரே ஸ்டிச்சில் தான் இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும். அண்ட் இப்போ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயே வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுருங்க. அண்ட் அகெயின் அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷேட், தென் ஒரு இன்க்ரீஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 7 சிங்கிள் க்ரோஷே ரிமைனிங் இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ரவுண்டில் ரவுண்ட் 10 to ரவுண்டு 12 வரைக்குமே ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 3 ரவுண்ட்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுங்கள். அந்த பபிள் ஸ்டிச் வரப்போ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதோட டாப் லூப்பில் டேரெக்டாக ஹூக் இன்செர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போது ரவுண்ட் 13, இதில் ஃபஸ்ட்டு 9 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ் என்ன பண்ணணுன்னா 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணுங்கள், 1 and 2. நவ் எகெயின் அதே சேம் பபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு டோட்டலாக 5 பார்ஷியல் டபுள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்சில் எடுத்துகிட்டு டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வர சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். 6 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். 3 4 5 and 6. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ணிடலாம். டோட்டலாக 5 டைம்ஸ் பார்ஷியல் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சஸில் எடுத்துகிட்டு டோட்டலாக லாஸ்ட்டில் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்புறம் ஒரு டிக்ரீஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் 7 சிங்கிள் க்ரோஷேவோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த டைம்லேயே வந்துட்டு ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 7ல் வந்துட்டு ஒரு 3 ஸ்டிச்சஸ் கேப்பில் இந்த மாதிரி ஐஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் இருந்து நம்ம டிக்ரீஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு 4th and 5th ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி தான் எவ்ரி ரவுண்ட்லேயும் டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பன்னியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 15ல் 2 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 16ல் 1 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் again 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் இதே பேட்டர்னை.
இப்போ லாஸ்ட்டில் 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு யான் டெயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த யான் டெயில் வச்சு தான் நம்ம வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். உங்களோட நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த யான் டெயில் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு குட்டியாக ஒரு நோஸ் டைப் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 8 and 9ல் ரெட் கலர் யான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி நியூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் பேட்டர்ன் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இயர்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் முடித்ததுமே கொஞ்சம் யான் டெயில் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெண்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டால் அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான், இந்த க்யூட்டான பன்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.